இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி. என்னது? கன்சிஸ்டன்சி அப்படின்னா என்னன்னா தொடர்ச்சியாக இயங்குதல் அல்லது தொடர்ச்சியா நம்ம ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது இடைவிடாமல். அதாவது எதுக்காகவும் சோர்ந்து போய் நிக்காம தொடர்ச்சியா ஒரு வேலையை செய்யறதுக்கு கன்சிஸ்டன்சி. அது கன்சிஸ்டன்சி. அந்த கன்சிஸ்டன்சி நம்ம கிட்ட இருக்கணும்னாக்கா, நம்ம தொடர்ச்சியா இயங்கணும்னாக்கா நமக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் தேவைனாக்கா இந்த 7 பாயிண்ட்ஸ் நமக்கு தேவை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செட் கிளியர் கோல். அது செட் கிளியர் கோல். அதுதான் சார் செட் கிளியர் கோல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு பயணமும் இலக்கு இல்லாம நம்மளால செய்ய முடியாது. நமக்கு ஏதாவது ஒரு இலக்கு இருந்தாதான் நம்மளால பயணத்தை சரியா போக முடியும். இப்ப சென்னைக்கு போகணும் அப்படின்னு பிக்ஸ் பண்ணாதான் நம்ம சென்னைக்கு போக முடியும். இல்ல கோயம்புத்தூர் போகணும் அப்படின்னு பிக்ஸ் பண்ணாதான் நம்மளால கோயம்புத்தூர் போக முடியும். கிடைக்கிற பஸ்ல எதுல போனாலும் ஏறி என்னால போயிட முடியும் சார் அப்படின்னு கேட்டா, நாம போய் சேர வேண்டிய இடம் கரெக்டான இடமா இருக்குமா அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியாது. சோ நம்மளுடைய எல்லாருடைய நோக்கமும் சக்சஸ்ஃபுல்லா இருக்குது, வெற்றிகரமாக வாழ்க்கையை வாழ்வது. அப்போ ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை நாம வாழணும்னாக்கா நமக்கு நிச்சயமா ஒரு இலக்கு, கோல் இருக்கணும். அப்ப செட் கிளியர் கோல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு மனுஷனும் ஒரு மாதிரி. அதனால நீ யாரு, உனக்கு எதுல ஆர்வம் அதிகம், உனக்கு எதுல மகிழ்ச்சி அதிகம், எதை செய்யும் பொழுது நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க, இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அப்படி செய்யற விஷயம் அடுத்தவங்களுக்கு பிரயோஜனமா இருக்குமா, இந்த மக்களுக்கு எல்லாம் ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு விஷயத்தை மேற்கொள்றதுக்கு தான் செட் கிளியர் கோல். அதாவது நான் என்னவாக போகிறேன் அப்படிங்கறத ஒரு தெளிவான இலக்கு. அதாவது நான் டாக்டர் ஆகிறேன், நான் கலெக்டர் ஆகிறேன், அல்லது நான் ஒரு விராட் கோலி மாதிரி ஆகிறேன், இல்ல சச்சின் டெண்டுல்கர் மாதிரி ஆகிறேன், இல்ல ரொனால்டோ மாதிரி ஆகிறேன், இல்ல செஸ்ல கிராண்ட் ஸ்லாம் பட்டம் வின் பண்ணதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு விஸ்வநாதன் ஆனந்த் மாதிரி மாறுறேன். இப்படி ஏதாவது ஒரு ஐடியாவை எடுத்துக்கிட்டு அதுல தெளிவான இலக்கை வைக்கிறதுக்கு செட் கிளியர் கோல். அது செட் கிளியர் கோல். ரைட். கோல் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன சார் பண்ணணும்? ஸ்டார்ட் ஸ்மால். அது ஸ்டார்ட் ஸ்மால் அப்படினா என்னன்னா, எடுத்த உடனே ரொம்ப பெருசா போகாம ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கோலை அடையறதுக்கு சின்ன சின்ன ஸ்டெப்ஸா போகணும். நம்ம எக்சர்சைஸ் செய்யும் பொழுது நேரா ஜிம்முக்கு போயிட்டு எடுத்த உடனே வேகமா நிறைய பண்ணிட்டு மறுநாள் போக முடியாம படுத்துக்கிறத விட போயிட்டு கொஞ்சமா ஏதோ ஒரு எக்சர்சைஸ் செஞ்சுட்டு அதுக்கு மறுநாள் வந்து அதை விட கொஞ்சம் அதிகமா செஞ்சுட்டு அதுக்கு மறுநாள் வந்து அதை விட கொஞ்சம் அதிகமா இப்படி கொஞ்சமா சேர்த்துக்கிட்டே போனாதான் நம்மளால இலக்கை நோக்கி சரியான வேகத்துல போய்கிட்டே இருக்க முடியும். அதை விட்டுட்டு ஏதோ ஒரு மோட்டிவேஷன் கிடைச்சிருச்சுன்றதுக்காக ஒரே நாள்ல எல்லாத்தையும் செய்யணும்னு ஆசைப்பட்டாக்கா அது முடியாது. அப்ப காலையில எழணும் அப்படின்னு பிக்ஸ் பண்ணிட்டாக்கா 3:30 மணிக்கே அலாரம் வச்சாக்கா எழ முடியாது. நம்ம என்ன பண்ணணும், நீ தினமும் 7 மணிக்கு எழணும்னாக்கா கொஞ்சம் 6 மணிக்கு அலாரம் வைக்கணும், அதுக்கு அடுத்தது 5:30 மணிக்கு அலாரம் வைக்கணும், அடுத்தது 5 மணிக்கு அலாரம் வைக்கணும். இந்த மாதிரி படிப்படியா நம்மளால போனா நம்ம எந்த நேரத்துல எழணும்னு நினைக்கிறோமோ அந்த நேரத்துல எழறது ரொம்ப சுலபமா முடியும். சோ ஸ்டார்ட் ஸ்மால். அதாவது ஸ்டார்ட் ஸ்மால். இலக்கை நிர்ணயிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா அதை நோக்கி போறதுக்கான வழிகளை பார்க்கணும். மூணாவது கிரியேட்டிவ் ரொட்டீன். அது கிரியேட்டிவ் ரொட்டீன். கிரியேட்டிவ் ரொட்டீன்னாக்கா நாம இலக்கை அடையணும், ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அதை செய்யறதுக்கு சரியான நேரமும் சரியான இடத்தையும் நாம தேர்வு செஞ்சு வச்சிடணும். என்ன நடந்தாலும் சரி அந்த நேரத்துல அந்த இடத்துல அதை நாம செஞ்சோம். இப்ப காலையில நான் ஒரு 499 மார்க் எடுக்கணும், இல்ல 500 மார்க் எடுக்கணும் அப்படின்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா தினமும் நான் 4:30 மணிக்கு எழுவேன், 4:30 இருந்து 5 மணி வரைக்கும் இதை படிப்பேன், 5:00 இருந்து 5:30 மணி வரைக்கும் இதை படிப்பேன், இதை செய்வேன் அப்படின்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன நடந்தாலும் சரி காலையில 4 மணிக்கு என்ன பண்ணணும், எழுந்து அந்த வேலையை முடிக்கணும். இந்த சப்ஜெக்ட் முடிக்கணும்னா அந்த சப்ஜெக்ட் முடிக்கணும். சோ இது ஒரு நாள் 2 நாள் இல்ல, காலத்துக்கும் இது உங்களுக்கு பழக்கமா மாறிக்கிட்டே இருக்கணும். அப்ப கிரியேட்டிவ் ரொட்டீன், நீ என்னவாகணும்னு நினைக்கிறியோ அதை நோக்கி உங்க பயணத்தை ஒரு பழக்கமா மாத்திக்கோங்க. அடுத்தது ஸ்டே ஃபோக்கஸ். அது ஸ்டே ஃபோக்கஸ். எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் சரி, தோல்வி வந்தாலும் சரி, நாம என்ன பண்ணணும்னாக்கா நம்மளுடைய இலக்கை நோக்கி ஃபோக்கஸ்டா இருக்கணும். இந்த உலகத்துல மத்தவங்க உன்னை டிஸ்கரேஜ் பண்ணாலும் சரி, இதெல்லாம் உன்னால முடியாதுன்னு சொன்னாலும் சரி, நீ என்ன பண்ணணும்னா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய இலக்கை நோக்கி ஃபோக்கஸ்டா. இந்த குதிரைக்கு கடிவாளம் போடுவாங்க தெரியுமா, இந்த கண்ணுக்கு பக்கத்துல கட்டி வச்சுருவாங்க. கட்டி வச்சுட்டாக்கா குதிரைக்கு நேரா பார்க்க மட்டும் தான் தெரியும், சைடுல நடக்கலாம் தெரியும். அந்த மாதிரி நேரா உன்னுடைய பார்வை உன்னுடைய இலக்கை நோக்கி மட்டும்தான் இருக்கணும், குறிக்கோளை நோக்கி மட்டும்தான் இருக்கணும். சோ ஸ்டே ஃபோக்கஸ். அடுத்தது ட்ராக் யுவர் ப்ராக்ரஸ். அது ட்ராக் யுவர் ப்ராக்ரஸ். உன்னுடைய நீ போய்கிட்டு இருக்கிற வழியை சரியா போய்கிட்டு இருக்கிறோமா, நாம தினமும் முடிக்க வேண்டியதை கரெக்டா முடிச்சுக்கிட்டே வரோமா, நாளைக்கு நம்ம செய்ய போறது என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ போகிற வழி சரியானது தானா ட்ராக் பண்ணிக்கிட்டே வரும். அதாவது நீயே கண்காணிச்சுட்டு வரணும். இப்ப ஸ்கூலுக்கு போனாக்கா உன்னுடைய ஆசிரியர்கள், உன்னுடைய பிரின்சிபால்,
அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நீ இதெல்லாம் படிச்சு முடிச்சிட்டியா, இன்னைக்கு படிச்சேன்னு சொன்னியே படிச்சியா இல்லையா அப்படின்னு கண்காணிக்கிறாங்க இல்லையா. அதே மாதிரி நீ ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த இலக்கை நோக்கி நான் சரியா போயிட்டு இருக்கேன்னா, முடிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் சரியா முடிச்சனா, இந்த மாதிரி கரெக்டா அது செய்ய வேண்டிய நேரத்துல செஞ்சு முடிச்சனான்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணிட்டே இருக்கணும். உன்னுடைய ப்ராக்ரஸை நீயே பண்ணணும். சரியா? அடுத்து பி பேஷண்ட். அது பி பேஷண்ட். எந்த ஒரு ரிசல்ட்டுமே கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும். அது கிடைக்கிற வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும். நான் சிம்பிளா சொல்றேன், நீ எக்ஸசைஸ் பண்ற, ஜிம்முக்கு போற, அப்படி நீ ஒரே நாள்ல இப்படி செஞ்சுட்டு ஆர்ம்ஸ் சும்மா பெருசு வந்துடணும் அப்படின்னா வந்துருமா? கிடைச்சிருமா? கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டே வரணும். ஓகேவா? இந்த மூங்கில் செடி இருக்கு தெரியுமா? மூங்கில் செடி அது நீ நட்டு வச்சு 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் 9 வருஷம் 10 வருஷம் ஆனா கூட அது வளராது. மூங்கில் இருக்கு தெரியுமா? அது அவ்வளவு சீக்கிரம் வளராது. ஆனா ஒரு 11வது வருஷத்துல மேல லைட்டா வளர ஆரம்பிக்கும். 6 மாசத்துல கிட்டத்தட்ட ஒரு 20 அடிக்கு மேல வளரும். 6 மாசத்துல டக்குனு வளரும். 10 வருஷமா வளராது, வெறும் 6 மாசத்துல அவ்வளவு ஹைட்டா வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம எவ்வளவு தூரம் வளரணும், எவ்வளவு பெரிய குறிக்கோள் வச்சு இருக்கிறோம்னு தெரியும் இல்லையா. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய வேர்களை பலப்படுத்தணும். வேர் அவ்வளவு பலமா இருந்தா தானே அது அவ்வளவு உயரமா வளர்க்க தாங்க முடியும். அப்ப நீ எவ்வளவு பெரிய இலக்கை வைக்கிறியோ அவ்வளவு தூரத்துக்கு உன்னுடைய வேர்களை பலப்படுத்திக்கிட்டே வரணும். அப்படி பலப்படுத்திட்டா போதும், வளர்ச்சி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அப்ப வச்ச உடனே வளர்ந்து இப்படி பாக்கிறத நிறுத்திட்டு உங்களுடைய வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. பொறுமையா செஞ்சுக்கிட்டே இருங்க. அதற்கான பலன் டக்குனு உங்களுக்கு ஒரு நாள்ல கிடைக்கும். புரிஞ்சுதா? சோ பி பேஷண்ட், பொறுமையா இருங்க. அடுத்தது ரிவார்ட் யுவர்செல்ஃப். அது ரிவார்ட் யுவர்செல்ஃப். இந்த உலகத்துல நீ செய்யற வேலையில கோலை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீ போயிட்டு இருக்குது இல்லையா, அந்த ட்ராக்ல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன வெற்றிகளை கொண்டாடுங்க. இன்னைக்கு நான் இதை செய்யணும்னு நினைச்சேன், செஞ்சு முடிச்சிட்டேன், ஆஹா சூப்பர் வெரி குட் நான் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு உங்களை நீங்களே பாராட்டுங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை வாங்கி வச்சுட்டு, கேக்கோ இல்ல வேற ஏதோ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை வாங்கி வச்சுட்டு, நான் இந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சேன்னா நான் அதை எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே ஒரு பரிசுகளை கொடுத்துக்கோங்க. மற்றவங்க கிட்ட எதிர்பார்க்கறத விட நீங்க உங்களுடைய வழிமுறைகளை சரியா செஞ்சுட்டீங்களா, எனக்கு இந்த பிரைஸ் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே பாராட்டிக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களை நீங்க பாராட்டிக்கிறீங்களோ, உற்சாகப்படுத்துகிறீங்களோ, அந்த அளவுக்கு அந்த வேலைகளை நீங்க தொடர்ச்சியா செய்ய முடியும். புரியுதா நான் சொல்றது? சோ இந்த 7 பாயிண்ட்டும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இலக்கை அடைவதற்கு ரொம்ப முக்கியமான விஷயம். சோ கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சி எப்பயுமே தொடர் முயற்சி தான் வெற்றி. நம்ம தொடர்ச்சியா ஒரு இலக்கை நோக்கி போய்கிட்டே இருக்கும்போது தான் நமக்கு வெற்றி வந்து சேரும். அப்படிப்பட்ட இந்த தொடர்ச்சியான கன்சிஸ்டன்சியை அடையணும்னா நமக்கு என்ன பாயிண்ட்ஸ் தேவை? 7 பாயிண்ட்ஸ் தேவை. இந்த 7 பாயிண்ட் இருந்தா உங்க வாழ்க்கையில் வெற்றி அடைவது ரொம்ப 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 ஈஸி. ஓகேவா? புரிஞ்சுச்சா?